கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Genesis chapter 28 verse 15. I will not leave you until I have done what I have promised you. ஆதியாகமம் 28 அதிகாரம் 15 வசனம். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. Have you ever felt like your life is stuck between a promise and its fulfillment? உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்திற்கும் அதை நிறைவேற்றுவதற்கும் நடுவிலே சிக்கிக் கொண்டது போல் உணர்கிறீங்களா? இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று. ஆம் பிரியமானவர்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க அநேக வேளையிலே கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்கும் என் வாழ்க்கைக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை, என் வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே ஆப்போசிட்டா நடக்குது, எதுவுமே ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறதுக்கான ஒரு அறிகுறி கூட இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறீங்களா? இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறாரு, அவர் கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் உண்மையுள்ள வாக்குத்தத்தம். நிச்சயமாகவே தேவன் அதை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். நீங்க அதை விசுவாசிக்கும் போது உண்மையாகவே இந்த காரியம் உங்க வாழ்க்கையில நடக்கிறத நீங்க பாப்பீங்க. நீங்க என்ன செய்யணும்? நீங்க ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் இடத்துல இருந்து பெற்றுக்கொள்ளும் பொழுது அதை விசுவாசித்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த வாக்குத்தத்த வசனத்தை வைத்து ஜெபிக்க வேண்டும். ஏசப்பா, நீங்க இந்த கொடுத்த வாக்குத்தத்த வசனத்துக்காய் சோஸ்திரம், இது என் வாழ்க்கையில நான் நிறைவேறி நான் இதை பார்க்க போறதுக்காக நன்றி சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்க அந்த வாக்குத்தத்த வசனத்தை கிளைம் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த வாக்குத்தத்த வசனங்கள் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். சில காரியங்களால அது டிலே ஆகும். அந்த வாக்குத்தத்தத்தை கண்டிப்பாகவே நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். நம் வேதத்திலே பார்க்கிறோம், யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவருக்கு கொடுத்த ஒரு தரிசனம், அவர் கண்ட ஒரு சொற்பனம், அந்த சொற்பனத்துக்கு பின்பாக அவர் வாழ்க்கையில நடந்தது எல்லாமே ஒரு மாறுதலாக தான் இருந்துச்சு. அவர் தனது சகோதரர்களாக கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையாகவும், அவரை ஒரு ஸ்லேவாக அவரை விற்கிறாங்க. அவங்க பிரதர்ஸே யோசேப்பை விற்கிற ஒரு சூழ்நிலையாகவும், பின்பு அவர் அந்த போர்த்திபார் வீட்டுக்கு போகும்போது போர்த்திபாரின் மனைவி அவருக்கு மேல ஒரு பொய் குற்றச்சாட்டு சொல்றபடியால் அவர் ஒரு பிரிசனுக்கு அனுப்பப்படுகிற ஒரு சூழ்நிலையில தள்ளப்படுறாரு. ஆனா இந்த எல்லா காரியத்திலும் நம்ம பார்க்கும்போது யோசேப்போடு கர்த்தர் இருந்ததால அவன் காரியம் எல்லாம் வாய்த்தது என்று நம்ம பார்க்கிறோம். இந்த நாளிலே இந்த வாக்குத்தத்த வசனங்கள்லாம் எனக்கு கிடைச்சிருச்சு, எனக்கு எல்லாமே நிறைவேறும் என்று சொல்லி நம்ம ரொம்ப ஒரு இதா இருக்கக்கூடாது. நம்ம கர்த்தரோட நம்ம இருக்கணும். அந்த ஐக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம வாக்குத்தத்த வசனங்களுக்காகவோ ஏதோ ஒரு நன்மைக்காக மாத்திரம் இல்ல, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவரோட இருக்கும்போது, ஆண்டவரோட நெருங்கி இருக்கும்போது அவருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ளும். அவரோடு நம்ம அனுதினமும் அவரோடு நம்ம நடந்து அவரோடு நம்ம ஐக்கியப்படும் போது நம்ம வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். இந்த யோசிப்புடைய கதையில எவ்வளோ ஒரு பெயின்ஃபுல்லான சிச்சுவேஷன் வெளியே கடந்து போறாரு. ஆனா இது எல்லாமே எதுக்காக நடந்ததுன்னா, ஆண்டவர் அவருக்கு கொடுத்த அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு அவரை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருந்த காலமாக இருந்துச்சு. அந்த வாக்குத்தத்தம் ஒருவேளை அதிக காலம் எடுத்துச்சு. ஆனா ஆண்டவர் இதை மறக்கவும் இல்லை, யோசிப்பை கைவிடவும் இல்லை. ஒருவேளை நீங்களும் அநேக காலமாக காத்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு அவர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களை கைவிடுவதில்லை. நிச்சயமாகவே உங்க காரியம் கைகூடி வரும். Joseph's life reminds us that God never forgets his promises. He will not leave you. Your delays, struggles and seasons of waiting are not a sign of God's absence. They are the preparation for your breakthrough. இதை விசுவாசிக்கிறீங்களா? நாங்கள் கண்களை மூடி ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த வாக்குத்தத்த வசனத்தை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே, ஆண்டவரே நீங்க சொன்ன வார்த்தை எல்லாம் அப்பா நிறைவேற போகிறதுக்காய் நன்றி செலுத்துக்கிறோம் கர்த்தாவே. தடைகள் எல்லாத்தையும் உடைத்தெறிங்க ஏசப்பா. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வார்த்தையில பிள்ளைகள் பலப்படும்படியாக ஆண்டவரே இன்னும் அதிகமாக உமக்குள் நெருங்கி வாழ்கிற ஒரு வாழ்க்கையை தாங்கி ஏசப்பா. ஆண்டவரே நீர் கைவிடாத தேவன் என்ற விசுவாசத்தோட ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் அப்பா நீர் நன்மையை கட்டளையிட போகிறதுக்காய் நன்றி செலுத்துக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.